Total 80 number of camera installed. டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கேமரா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி க்ரௌட் ரொம்ப அதிகமாக வர இடங்கள், எஸ்பெஷலி டவுன், திருச்செந்தூர் லாஸ்ட் பௌர்ணமி, இப்போ பௌர்ணமி டைமுக்கு நிறைய க்ரௌட்ஸ் வரதுனால we have initiated a system of analyzing crowd based on number of vehicles. ஸோ செய்திங்கநல்லூர், நாங்குநேரி, புதூர் பாண்டியபுரம் இங்கெல்லாம் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வரும்னு எதிர்பார்த்து நாங்கள் க்ரௌட் கண்ட்ரோல் அப்படி தான் க்ரௌட் கண்ட்ரோல் பிளானிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள மாதிரி அந்த எவ்வளோ வெஹிக்கிள்ஸ், எத்தனை வெஹிக்கிள்ஸ் வருது அதை நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் கேமராஸ் மூலமாக டிடெக்ட் பண்ணி எடுத்து அது ரியல் டைமில் மானிட்டர் பண்ணி தான் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு எவ்வளோ க்ரௌட் வரும்னு உள்ள விஷயம் அசஸ் பண்ணி அதுக்குள்ள மாதிரி ஸ்ட்ரெங்க் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள சிஸ்டம் கூட கொண்டு வரும். ஸோ தோஸ் ஏரியாஸ் அரௌண்ட் திருச்செந்தூரில் இப்போ ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறோம். Apart from that, town also, town entry exit points, mostly number plate recognition cameras, high-end cameras வச்சு கவர் பண்ணி யார் என்ட்ரி பண்ணுறாங்க, எப்படி எக்ஸிட் போடுறது, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டடி பண்ணுறதுக்கும் முயற்சி எடுத்துருக்கிறோம். இது மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு 350 கிட்ட ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. க்ரைம் ஹாட்ஸ்பாட்ஸ், பாடிலி அஃபென்சஸ் ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஏரியாஸில் கூட உடனடியாக சிசிடிவி கேமரா பாதுகாப்பு கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு மூவிங் சிசிடிவி சிஸ்டம் கூட நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஈகிள் பீட்னு சொல்லி ஒரு மூவிங் சிசிடிவி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேஜர், அதாவது மோஸ்ட்லி டவுன் ஏரியாஸில் உள்ள மேஜர் க்ரைம்ஸ் நடக்கிற இடங்கள், அதில் மேஜர் பொதுமக்களுக்கு தொந்தரவு உள்ள மாதிரி ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ரவுடிசம், இல்லை ராபரி, மொபைல் ஸ்நாச்சிங், அந்த மாதிரி உள்ள இடங்களில் ஒரு வெஹிக்கிளே போட்டு கண்காணிப்பு கேமராஸ் வைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கூட கொண்டு வர போகிறோம். அதாவது இட் இஸ் மொபைல், எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துக்கு போய் அந்த சிசிடிவி பதிவு பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கூட ரெடி பண்ணுறோம். தட் ஆல்சோ வில் பி லான்ச்சிங் இன் சே டைம் ஆஃப் 1 வீக். இப்போதைக்கு வந்து தான் நாங்கள் பண்ண போகிறோம், பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் வெஹிக்கிள். அது மாதிரி எல்லா சப்டிவிஷன்லும் ஒரு 8 to 10 கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு. சாண்ட் தெப்ட்டுக்கு ஒரு சிசிடிவி, சாண்ட் தெப்ட் மோஸ்ட்லி ஹேப்பன்ஸ் இன் நைட். ஸோ அதுக்கு நைட் விஷன் உள்ள சிசிடிவி வேணும். when it comes to சிசிடிவி அது இல்லாமல் நார்மல் பீட்டு ப்ளஸ் சாண்ட் ஸ்மக்லிங் ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு we will plan to do. அது ரொம்ப ஆக்சுவலி அந்த ஆன்டி ரவுடி டீம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு 350 ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் ரவுடி டீம் வித் வெப்பன்ஸ் மூவ் பண்ணுற ஒரு சிஸ்டம் ஏற்கனவே இருந்தது. ஸ்ரீவைகுண்டம், முரப்பநாடு இந்த மாதிரி உள்ள இடங்களில் தான் கமாண்டோ ட்ரைனிங் உள்ள வெப்பன்ஸ் எடுக்கிற போலீஸ்மென்னை வி ஆர் சென்டிங். அந்த மாதிரி முன்னாடி அது ஈவினிங் டைம்ஸில் மட்டும்தான் இருந்தது. ஃபார் தீஸ் ஏரியாஸ், இந்த டெடிக்கேட்டட் ரவுடி ப்ரோன் ஏரியாஸில் மட்டும் 24/7 ஃபுல் டைம் ரவுடி பீட் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனால் நிறைய ரிடக்ஷன் இன் பாடிலி அஃபென்சஸ் இருக்குது. எங்கெல்லாம் ஆள்கள் வந்து இருப்பாங்க, எங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி நமக்கு சண்டை வருது, அந்த விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதாவது அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் அந்த ரவுடி பீட் போகிறோம். ஸோ வெப்பன் எடுத்துகிட்டு ஃபுல் டைம் உள்ளதுனால ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. டைம் பாடிலி அஃபென்சஸ் நிறைய கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பகுதிகளில் அந்த ஒரு நியூ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஹேஸ் ஆல்சோ கம். இப்போ ஏற்கனவே எங்களுக்கு 350 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. இப்போ வர பாடிலி அஃபென்ஸ் ஒரு சில இடங்களில் கம்மியாகும், ஒரு சில இடங்களில் இன்க்ரீஸ் ஆகும். அதை ஸ்டடி பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஜிஐஎஸ் மேப்பிங் மூலமாக வி ஆர் ட்ரைங் டு மேப் ஆல் பாடிலி அஃபென்சஸ், அதாவது காயங்கள், அதாவது ஹர்ட் கேசஸ், தென் ரோபரி கேசஸ், அதெல்லாம் அப்டேட் பண்ணி ஹாட்ஸ்பாட்ஸ் ஒரு சில டைமில் சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் 1 year or so. எப்போதும் ஒரே ஒரு தான் பிரச்சனை வரும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த எவல்யூஷன் ஆஃப் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆல்சோ வி ஆர் ட்ரைங் டு மேப்.